Hi friends, இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் டு வின். நம்ம இப்போ எந்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் டிஆர்பியில் சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன வெயிட்டேஜ்ன்றதையும் எப்படி வந்து டிஆர்பியை ஸ்கோர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால தான் இந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட 100 டேஸ் பிளானில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு நம்மளோட சிலபஸ்ஸு. இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கும் டிஆர்பி ரெண்டுதையுமே வந்துட்டு நான் கம்பைன் பண்ணி சிலபஸ் எழுதியிருக்கிறேன். இது வந்து சிலபஸில் வந்து நமக்கு செகண்ட் யூனிட்டாகவே தான் இருக்கும். மெக்கானிக்ஸ்ன்ற பேரில் இருக்கும். மெக்கானிக்ஸு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்று தாங்க. வாங்க இப்போ வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து சிலபஸில் கவர் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். First topic என்னன்னா simple stress and strain relationship in 1, 2 and 3 dimension, principal stresses, stress deformations, Mohr circle, properties of surfaces, friction, principles of conservation of energy, impulse and momentum, relative motions, bending moment and shear force in statically determinate beams, simple bending theory, flexure and shear theory, unsymmetrical bending, shear center, pressure vessels, thin and thick wall, uniform torsion, spring, buckling of column, combined and direct bending stresses, theories of failure, shear stress, shear strain and distortion of energy theory, residual stresses. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் கவர் ஆகுது. இந்த டாபிக்ஸ்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸு, டெஃபினேஷன்ஸில் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் இதெல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் முடிக்கும் போதுமே அதோட கொஷின் ஆன்சர் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் நான் கொஷின் ஆன்சர் வீடியோன்னு தனியாகவே உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசிக் இன்ட்ரடக்ஷனும் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த கிளாஸில். இப்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து நம்ம பேசிக் டெஃபினேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்ஸ்னால் என்னென்னா பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் ஆன் த பாடி. ஒரு ஃபோர்ஸோட ஃபோர்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதும் அந்த ஃபோர்ஸ்னால் அந்த பாடியில் நடக்கிற எஃபர்ட்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதும் தான் வந்து மெக்கானிக்ஸ். அதை டீல் பண்ணுற குரூப் வந்து மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து நமக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு இருக்குது. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் வேரி ஆகும். branch of science that deals with the study of forces and their effects on rigid bodies. இது வந்துட்டு நமக்கு ரிஜிட் பாடிஸில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் நடக்குதுன்றதை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஒரு ரிஜிட் பாடியில் ஃபோர்ஸ்னால் என்னென்ன எஃபெக்ட் அந்த ரிஜிட் பாடியில் சேஞ்சஸ் வருதுன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரிஜிட் பாடி இருக்குது. அந்த ரிஜிட் பாடியில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த ரிஜிட் பாடி வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இதனால இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ வெலாசிட்டி வருது, ஆக்சிலரேஷன் வருது. ஸோ இந்த மாதிரியான வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன் இந்த ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு நமக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்றது நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து branch of science that deals with the study of forces and their efforts on the deformed bodies. ஸோ ஒரு டிஃபார்ம்டு பாடியில் நடக்கிற ஃபோர்ஸஸும் அதில் இருக்க எஃபெக்டும். ஆனால் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ன்றது ரிஜிட் பாடியில் நடக்கிற ஃபோர்ஸஸும் அதோட எஃபெக்ட்ஸும். இது வந்து டிஃபார்மபிள் பாடிஸில் ஒரு மூவபிள் ஆகுன்ற ஒரு பாடிஸில் நடக்கிற ஃபோர்ஸஸும் அதோட வந்து அது எஃபெக்ட்ஸும் நம்ம படிக்கிறது வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் நடக்கிற ஃபோர்ஸஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் வரக்கூடிய எஃபெக்ட் வந்து ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த்னா என்னென்னா எபிலிட்டி ஆஃப் த பார்ட் ஆர் எலமெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் டு ரெசிஸ்ட் த ஃபெயிலியர். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபெயிலியரை ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குதுன்னா அதுதான் அதோட ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம இது ஒரு ஸ்ட்ரக்சராக நினச்சிட்டு இது ஸ்டிஃபாக நிற்கிது, நான் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன், ஆனாலும் அது ஃபெயிலியர் ரெசிஸ்ட் பண்ணுதுன்றத அந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். ஸ்டிஃப்னஸ் வந்து எபிலிட்டி டு ரெசிஸ்ட் டிஃபார்ம். நம்ம ஆல்ரெடி நமக்கு அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம், அது வந்து டிஃபார்மல் ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். நீங்கள் 1 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸில் கூட கேட்பாங்க. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃபைன்ட் as the internal resistant force produced at the point against the deformed due to the external force.
இப்போ ஒரு பாடி சப்ஜெக்ட் ஒரு பாடி இருக்குது. ஐ எம் கிவிங் த ஃபோர்ஸ். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பாடிக்குள்ளே அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் நியூட்டன் லாவில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு பாடியும் வந்து அந்த ஆக்டிங் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. இந்த இன்டர்னலி டெவலப்டு ஃபோர்ஸஸ் known as ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் the ratio of force by area. எந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆக்டிங் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டர்னலாக அது டெவலப் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டனு, ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர், எம்எம் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் எல்லாம் இதாக சொல்லுவோம். ஸோ எஸ்ஐ யூனிட்டில் நம்ம எழுதணும்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நமக்கு 3 டைப்ஸாக டிஃபைன் பண்ணலாம். டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு டிஃபைன் பண்ணலாம். இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது. நான் ஒரு எரேசரே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த எரேசர் தான் நான் வந்துட்டு ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். இந்த எரேசரில் வந்துட்டு நான் புல்லிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த சைடும் புல்லிங் ஃபோர்ஸ் இழுக்கிறேன், இந்த சைடும் புல்லிங் ஃபோர்ஸ் இழுக்கிறேன். இப்போ இந்த ரப்பர் பேண்டை நம்ம இழுக்கும் போது என்ன ஆகும்? இங்கிட்ட நான் புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இங்கிட்ட புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போது வந்துட்டு இது என்லார்ஜ் ஆகும். ஓகேவா? இங்கிட்ட நான் பி ஃபோர்ஸ் இழுக்கிறேன், இங்கிட்ட பி ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு ரப்பர் பேண்டை நம்ம இழுக்கும் போது அதோட லென்த் வந்து என்லார்ஜ் ஆகும். So there is a opposite force away from the structure. இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து away ஆகுது. Both the sides away from the structure. This stress is known as tensile stress. Two equal and opposite pulls are applied as the result of which the length is increased is known as tensile stresses. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த ரப்பர் பேண்டை இழுக்கும் போது இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு சைடுமே நம்ம இழுக்கிறோம், அதனால் இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகிற சைமல்டேனியஸ்லி இதோட வித்தோ அல்லது டெப்த்தோ வந்து டிக்ரீஸ் கூட ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சேம் இதே மாதிரி நம்ம வந்து சேம் எரேசர் எடுத்துக்கிறோம். அங்கே வந்து நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ்லேருந்து புல்லிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். இங்கே வந்து நம்ம புஷ்ஷர்ஸ் அப்ளை பண்ணுறோம். நான் இந்த ரப்பரை எரேசரை நான் ரெண்டு சைடுமே இப்படி புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? இதோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து இந்த எலமெண்ட் வந்து ஆக்டிங் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டர்னலாக டெவலப் பண்ணுற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ புஷ்ஷஸ் வந்து போத் சைட்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது இதில் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த லேட்டரில் டெவலப் ஆகிற ஒரு லென்த் வந்து நம்ம எல் டேஷ்னு சொல்லுவோம். இனிஷியலாக இருக்கிற லென்த் வந்து நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். இந்த புஷ்ஷஸ் ஆகும்போது இந்த லென்த் டிக்ரீஸ் ஆகும். சைமல்டேனியஸ்லி இதோட வித்தோ அல்ல டெப்த்தோ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். Two equal and opposite pushes are applied as a result which the length is increased. It's known as compression stress. Next one is shear stress. Two forces equal and opposite directions in nature when acting tangentially to the resisting section as the result of which the body shear off across the section is known as shear stress. ஸோ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். இங்கே இது வந்து மெயின் கீவேர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த எரேசரையும் இந்த பென்சிலையும் நான் வச்சு இது பண்ணுறேன். இது வந்து ஒரு எலமெண்ட்டு, இது வந்து ஒரு எலமெண்ட்டு. இப்போ வந்து இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் இப்படி கிராஸ் ஆகுது. இங்கே வந்து ரெண்டு பாடிக்கு இடையில் ஃப்ரிக்ஷன் வந்து டெவலப் ஆகுது. இப்போ வந்து இது மூவ் ஆகுது. இந்த ரெண்டு பாடிக்கு இடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார் ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாரையும் இப்படி ஃப்ரிக்ஷன் ஆகும். இங்கே வந்து இதுலேருந்து இங்கே தான் இருக்கிறது. இதை வந்து நான் இந்த சைடு மூவ் பண்ணுறேன், இங்கே புல் பண்ணுறேன், இதை வந்து இந்த டைரெக்ஷனில் புல் பண்ணுறேன். அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து டெவலப் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன்னால் வரக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் known as shear resistant by ஷியர் ஏரியா. எந்த பர்டிகுலர் ஃபோர்ஸஸில் நமக்கு ரெசிஸ்டன்ட் நடக்குது அந்த ரெசிஸ்டண்ட்டை ஷியர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் ஏரியா வந்துட்டு ஷியர் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ த டெஃபினேஷன் இஸ் கோன் பை ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஏரியா. ஸோ சேம் யூனிட் will be stress unit, Newton per meter square.
ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம டவுன் டினோட் பண்ணுவோம் P by area. Tau is equal to P by area. Shear resistance by shear area. ஸோ சின்னது நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபோர்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் குவான்டிட்டி, இது வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் குவான்டிட்டி. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இந்த எக்ஸ்டர்னல் குவான்டிட்டினால இன்டர்னலாக அந்த பாடியில் டெவலப் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் தான் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ். ஸோ இது இன்டர்னல் குவாலிட்டி. ஸ்கேலார் குவாலிட்டி ஃபோர்ஸு, ஸ்ட்ரெஸ் வில் பி வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் வந்துட்டு மெஷர் பண்ண முடியாது, ஆனால் கால்குலேட் பண்ணலாம், கேன் பி கால்குலேட்டட். And forces due to the pressure the stress can be produced in the body. ஒரு ஃபோர்ஸ்னால தான் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வந்து ஃபோர்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் த ஸ்ட்ரெஸ். இந்த ஃபோர்ஸ்னால இந்த பாடியில் நடக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் நம்ம ஆல்ரெடி பேசணும். ஸோ ஃபோர்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் த ஸ்ட்ரெஸ். ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரெஷரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ப்ரெஷர் ஆர் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். இது வந்து சர்ஃபேஸ்க்கு நார்மலாக தான் ஆக்ட் ஆகும். ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து பேரலாக இருக்கலாம், பர்பெண்டிகுலராக கூட இருக்கலாம். ஸோ சியர் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி சொன்னது டைரக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரியும் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேசிக் டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயின்றது என்னன்றதை முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஒரு பாடியில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்போது நம்ம ஒரு பாடியில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ்னால் நடக்கிற இன்டர்னலில் நமக்கு பாடியில் ரெசிஸ்டன்ட் வரும். அந்த ரெசிஸ்டன்ட் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோம். அந்த ஸ்ட்ரெஸ்னால் பாடியில் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷன். இப்போ ஒரு பாடியில் லென்த் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது, நம்ம புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது லென்த் டிக்ரீஸ் ஆகுது. அந்த டிஃபார்மேஷன் வந்து நம்ம ஸ்ட்ரெயின்னு சொல்லியிருக்கோம். A body is said to be strained when the relative position between the particles will change under the application of external force. The change in the relative position between the particles is called deformation. Strain is defined as the ratio of change in dimension to the original dimension. So initially என்ன dimension இருந்துச்சு, L இருந்துச்சு. ஸோ இப்போ என்லார்ஜ் ஆகி அதோட டைமென்ஷன் வந்து எல் டேஷ். இப்போ நான் புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது லென்த் இன்க்ரீஸ் ஆகி அதோட டைமென்ஷன் எல் டேஷ்னு இருக்குது. இனிஷியலாக அதோட டைமென்ஷன் வந்து எல்லுன்னு இருந்திருக்கும். ஸோ எல் டேஷ்னால் இனிஷியலாக இருக்கக்கூடிய டோட்டல் லென்த்துலேருந்து நம்ம இனிஷியல் லென்த்தை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ எல் டேஷ் மைனஸ் எல் டிவைடட் பை எல் இஸ் நவுன் அஸ் தி ஸ்ட்ரெயின். ஸோ இது எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்துட்டு ஒரு பார் இருக்குது, அதோட லென்த் வந்து எல், அதில் புல்லிங் ஃபோர்ஸ் பீன்றது அப்ளை பண்ணுறாங்க, அதனால வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ்ட் லென்த்தை வந்து நம்ம L1 சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, இதில் L1 மைனஸ் எல் இதுதான் சேஞ்சஸ் வந்திருக்கு. இதை வந்து நம்ம டெல்டா எல்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயின்றது என்னது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் வந்து டெல்டா எல், ஒரிஜினல் லென்த் வந்து எல். இப்போ இதுதான் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்போ வந்து ஒரு கேஸ் நமக்கு வந்து L1 வந்து கிரேட்டராக இருக்குது. L1 கிரேட்டராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்த லென்த் வந்து L1 கிரேட்டாக இருக்கா மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எங்கே அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும், டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் தான் அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், டென்சைல் ஃபோர்ஸில் நம்ம புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ரப்பர் வந்து எரேசர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ வந்து L1 கிரேட்டராக இருக்குது. ஸோ நம்ம L1 மைனஸ் எல்ன்றது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த டெல்டா எல்ன்றது பாசிட்டிவாக வரும். ஸோ இங்கே வரக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின். திஸ் ஸ்ட்ரெயின் இஸ் நோன் அஸ் டென்ஷன் ஸ்ட்ரெயின். ஸோ சிமிலர்லி இப்போ வந்து நம்ம L1 வந்து லெஸராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் கம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதோட லென்த் வந்து இந்த எரேசரோட லென்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கோங்க. நான் கம்ப்ரெசிவ் கொடுக்கும்போது இதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது, ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது லென்த்து. அப்போ வந்து நான் நியூ லென்த் வந்து நம்ம L1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இனிஷியலாக அதோட லென்த் வந்து எல், இதனால் கம்ப்ரெசிவ் ஆகிறனால இதோட லென்த் டிக்ரீஸ் ஆகுது. இதை வந்து நான் L1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நான் வந்து இதில் வந்து L1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு L1 வந்து சின்னது எல்லோட. ஸோ நம்ம L1 மைனஸ் எல்னு கொடுக்கும்போது நெகட்டிவில் நமக்கு வேல்யூ வரும். ஸோ டெல்டா எல் வந்து நெகட்டிவில் வரும், அதனால் அதோட ஸ்ட்ரெயினும் நெகட்டிவில் தான் வரும். இந்த நெகட்டிவில் வரும்போது இந்த ஸ்ட்ரெயின் வந்து நம்ம கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம், ஏன்னா இது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெயின், அதனால் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் நல்லா புரியணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன். இனி நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சப்ஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்க்கும் அதோட பேசிக் டெஃபினேஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸும் பார்க்கலாம். Thank you, friends.
நம்மளோட வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் இருப்பேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி வர நம்ம கிளாஸஸ்லாம் கூட நம்மளோட எல்லா கிளாஸஸுமே பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.